பாக்கியாவுடைய வாழ்க்கையில் பாக்கியா பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவமானங்கள், அசிங்கங்கள், வெட்கங்கள், வேதனைகள்னு சொல்லிட்டு இதே இனியா எத்தனை தடவை அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி வந்து பேசியிருந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு வர வேணாங்கிறதான் ஆக்சுவல் ப்ரோமோலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. செடியனும் அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி எல்லா விஷயங்கள் நடந்தாலும் கூட நமக்கு முதுகு குத்தாக இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெனியுடைய மாற்றம் தான். எப்பயுமே வந்து நியாயத்தின்படி நடந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அஞ்சி அதெல்லாம் அடிக்காதீங்க நீங்கள் வந்து செழியன் அவனுடைய கோபத்துக்காக என்ன பண்ணான்னா வந்து அடித்து ஒருத்தர் நம்ம கை காலெலாம் உடச்சி விட்டுருந்தாரு அப்படிங்கிறாங்க. இந்நேரம் அவங்க போலீஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா என்ன ஆகிறது அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்நேரம் கண்டிப்பாக செடியனை தரதரான்னு இழுத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒன்று அவங்கள்ட்ட பணம் இல்லை பணம் இருக்குது அப்படின்னு ஏதோ புது புது விஷயங்கள்லாம் இப்போ பேச ஆரம்பித்து நிறைய ட்ராமாக்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ பாக்கியா ஒரு விஷயத்த தெளிவாக இருக்காங்க. இனியா கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுல. இன்னொரு விஷயமா ஈஸ்வரிக்கு இவங்க ஒரு பெரிய ஷாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆகாஷை அது வந்து செல்வியோட பையங்கிறதுனால நான் வேணான்னு சொல்லலை. இந்த வயசில் இப்போ காதல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்ச நாள் கழிஞ்சு அதெல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கான ஒரு நேரம் இது கிடையாது. ஏன்னா இனியாவுக்கு வந்து தன்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கிறதே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இனியா படிக்கட்டும், அவனும் படிக்கட்டும், எல்லாம் அவங்க இடத்துக்கு ஒரு வந்ததுக்கு பிறகு இதே காதல் என்ன ஏதுன்னு சொன்னாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறத கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் ஷாக் ஆக போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நம்ம தகுதி என்ன, தராதாரம் என்ன அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு தகுதியும் இல்லை, ஒரு தராதாரமும் இல்லை. எழில் இப்போ சொன்ன மாதிரி தான் இவர் செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தோட மானம் அப்படிங்கிறது எப்போ பட்டம் கட்டி பறந்து போயிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதை ஓவர் ஆக்ஷன் பண்ணி இங்கே இருந்து பிரச்சனை பண்ணி இதை பெருசாக்கிறதுல ப்ளஸ் செடியனை ஏதோ ரவுடி மாதிரி கூட்டு போய் அடிக்க விட்டது எல்லாமே இவர் தான். இவர் மூலம் அந்த வீட்டை விட்டு வெளில போகணும். இவர் கூட போகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, நீங்களும் கிளம்பி போயிடலாம். இங்கே இருந்துட்டு நான் புள்ள வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கோபியும் வெளில அனுப்பணும். ஈஸ்வரியும் கோபியும் வெளில போய் என்ன பண்ணுறாங்க, தனியாக எப்படி தத்தளிக்கிறாங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கும் ஆர்வமாக இருக்குது. ஆனால் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை தவிர தேவையில்லாத பல விஷயங்கள்லாம் மட்டும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் இப்படியே போச்சு அப்படின்னா இனி அவன் வீட்டை விட்டு ஓடி போகிறேன், நிஜமாவே ஓடி போய் ஆகாஷ் கூட ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.